நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டரில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ், அதாவது கடைசி பார்ட். இது வரைக்கும் நம்ம 3 விதமான ரேஷியோஸ், லிக்விடிட்டி, சால்வன்சி, டேர்ன் ஓவர் ரேஷியோஸ்லாம் பார்த்தோம். இப்போ கடைசியாக ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் இந்த 5 தான் இருக்குது: ஜிபிஆர், ஓசிஆர், ஓபிஆர், என்பிஆர், ஆர்ஐ. ஜிபிஆர்னா என்னது? கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. கொஞ்சம் நல்லா தெரியுற மாதிரி இருக்கா? ஜிபிஆர்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓசிஆர்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஓபிஆர்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. இங்கே பாருங்க, ஆப்ரேட்டிங் காஸ்ட், ப்ராஃபிட். காஸ்ட்னா செலவு, ப்ராஃபிட்னா லாபம். அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட்னா உங்களுக்கே தெரியும், நிகர லாப முறை விகிதம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போடுறோம், அதில் எவ்வளோ ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இது 5 தான். இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க: கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் ரேஷியோ. இது எதுக்குன்னா, ஒரு பிஸ்னஸ் உடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை பல்வேறு கோணத்தில் அசஸ் பண்ணுறதுக்கு இது மிகவும் உதவுது. இதுவும் மற்ற மெத்தட் மாதிரியே தான். நீ ஃபார்முலா படிக்கணும், சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துன்னு வந்துடணும். இது இந்த ரேஷியோஸில் வர்றதுனால இதோடைய ஆன்சர்ஸ் எல்லாமே எப்படி வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜில் தான் இதோட ஆன்சர்ஸ் வரும். பர்சன்டேஜ் தெரியும்ல, இப்படி போடுவோம்ல, இதான் சதவீதத்தில் வரும். ஸோ நம்ம ஃபார்முலாஸ் படிக்கலாமா? இப்போது கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கான ஃபார்முலா கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டூ 100. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் என்னென்ன? கிராஸ் ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எப்படி கண்டுபிடிப்போமோ அதே தான் இதில் எழுதியிருக்கான். ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் காஸ்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஹை கிராஸ் ப்ராஃபிட் இருந்ததுன்னா ஹை ப்ராஃபிட் கிடைக்கும். புரிஞ்சுதா? இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 13 பாருங்கள் எல்லாருமே. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1 lakh, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 80,000, பர்ச்சேசஸ் 62,500. இதை ஃபோக்கஸ். சொல்யூஷன்: கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டூ 100. கிராஸ் ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் காஸ்ட். ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். இங்கே இந்த சம்மில் ரெவென்யூ 1 lakh. கொஷினில் பாருங்க, காஸ்ட் 80,000 தெரியுதா? அப்போ அது ரெண்டுத்தையும் நீ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20,000 rupees கிடைக்கும். அப்போ அந்த 20,000 rupees மேலே போட்டுக்கோ. கிராஸ் ப்ராஃபிட். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான் 1 lakh. ரெண்டுத்தையும் இன்டூ 100. இந்த ஈக்குவல்ட்டு கிடையாது, அழிச்சுடு. இன்டூ 100 போனால் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்புறம் மீதி 3 ஜீரோ இருக்கா, இந்த 3 ஜீரோ கேன்சல் ஆயிடும். 20% இஸ் த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டூ 100. ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் நீ தனியாக எழுதிக்கணும், ஒவ்வொரு ஃபார்முலாவும் தனியாக எழுதிக்கணும். ஆப்ரேட்டிங் இது இந்த மாதிரி இங்கே இது மாதிரி ஓகே. ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பிளஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னு பார்க்கணும், அது தனியாக கொடுத்துருவோம். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் டிப்ரிசியேஷன் பிளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ நீ இந்த ஃபார்முலா எப்படி படிக்கணும்னு பார்த்துக்கோ. புரிஞ்சுதா? ஸோ இந்த 2 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா படிக்காமல் இந்த சம்மே போட முடியாது. ஸோ இந்த இடத்துல எல்லாமே கொடுத்துட்ருக்கான் தனித்தனியாக. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்கான். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்னால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றியும் செல்லிங் பற்றியும் கொடுத்துருக்கான் இந்த சம்ஸில். இப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா எழுதிக்க வேண்டியது தான். இது வரைக்கும் தான் ஃபார்முலா எழுதிட்டு, இப்போ காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஃபார்முலாவில் இருக்க மாதிரியே எழுதிக்க வேண்டியதுதான். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் பிளஸ் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸ் ஆஃப் ஸ்டேக் பிளஸ் ஸ்டாக் இன் ட்ரேட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஏற்கனவே கூட ஒரு சம்மில் நம்ம இதை படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேட்டிங் காஸ்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளோ வருது டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 8 lakhs. அதை நம்ம போட்டோன்னா we will be getting the revenue from operation 8 lakhs. இங்கே கொடுத்துட்டான் பார் கொஸ்டினில். போட்டோன்னா will into 100 போட 60% வந்துடும். Understand? Loss on sale of fixed asset is not a
ஆப்ரேட்டிங் இன்கம். லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் ஹென்ஸ் இட் இஸ் இன்க்னோ, அதை விட்டுறணும். லாஸ் ஆஃப் சேல் ஆன் ஃபிக்ஸட் அசட்டை வந்து நீ விட்டுறணும். இதோ இங்கே கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா இந்த அமௌண்ட்டு. ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செல்லிங் வரைக்கும் எடுத்துட்டா போதும். இப்போ அடுத்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. அதே மாதிரி ஃபார்முலா தான் இதுக்கும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டூ 100. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. இங்கே ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ 60% இருக்கா, அதில் 100லேருந்து கழிச்சிட்டுனா உனக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இது வந்து இன்னொரு மெத்தட், ஆல்டர்னேட்டிவ் மெத்தடு. 1 மார்க்கில் அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இதுதான் மெயின் ஃபார்முலா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். Operating cost ratio plus operating profit ratio is equal to 100%. இது 50%, இது plus இது 50%, you will get 100%. இல்லை இது 25, 75 கூட உனக்கு 100% வந்துடும். ஸோ இந்த சம்மு கொடுத்துருக்கான் பாரு. 3 விதமான சர்க்கம்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். கால்குலேட் த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அண்டர் ஃபாலோயிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 கொடுத்துருக்கான். 3 விதத்துலேயும் ஃபார்முலா அதே ஃபார்முலா தான் கொடுத்துருக்கான். நீ என்ன பண்ணும், இதில் இருக்கிறத படித்து பார்த்து அப்படியே எழுதிடணும். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீ எழுதிக்கலாம். ஒரே நிமிஷம். இப்போ பாருங்க, நீங்கள் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு 10 lakh கொடுத்துருக்கான். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1,50,000. நீ டேரெக்டாக அப்படியே போட்டு 1,50,000 10 lakh in 100% 15% போட்டுடலாம். இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்கான். இதில் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிங் காஸ்ட் கொடுத்துருக்கான். ஸோ நம்மளுக்கு தேவை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கோ, ரெவென்யூ மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். அப்போ இந்த 15 lakhலேருந்து இந்த 12 lakhs நீ கழிச்சா 3 lakhs வரும். அதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15 lakhs போட்டினா இன்டூ 100 கேன்சல் பண்ணால் 20% உனக்கு கிடச்சிரும். இப்போ கேஸ் 3 ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. அதே ஃபார்முலா எழுதிக்கோ. ஆனால் இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்கான்னு மட்டும் பாரு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 20 lakhs, கிராஸ் ப்ராஃபிட் 30% ஆன் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ நீ என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராஃபிட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும். 20 lakhs into 30% நீ போட்டினா உனக்கு 6 lakhs rupees கிராஸ் ப்ராஃபிட் வந்துடும். அப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். கிராஸ் ப்ராஃபிட் 6 lakhs இருக்கு, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அவனே கொடுத்துட்டான் 4 lakhs. அப்போ அது 2 lakhs rupees. இப்போ இந்த 2 lakh தான் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இங்கே போட்டுட்டு இங்கே 20 lakhs போட்டு இன்டூ 100 போட்டு 10% வந்துடும். நீ கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் 10%. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டூ 100. ஸோ இப்போ இதுக்கான நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸுக்கான ஃபார்முலா பாரு. கிராஸ் ப்ராஃபிட் பிளஸ் இன்டைரக்ட் இன்கம் மைனஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் டாக்ஸ். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் மைனஸ் டாக்ஸ். ஸோ இந்த 2 ஃபார்முலாவில் 2த்தையுமே படிச்சுக்கோ, புரியுதா? ஸோ 6 என்ன ரொம்ப பெருசாக இருக்குன்னு சிரிக்கிறீங்களா? ஆனால் இது ரொம்ப ஈஸி தான். நீ படிக்க படிக்க உனக்கு ஈஸியாகிடும். ரெவென்யூ, காஸ்ட், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் மைனஸ் டாக்ஸ். அவ்வளோதான். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் பாரு. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டூ 100. ஸோ ஆஃப்டர் நெட் ப்ராஃபிட்டுக்கு முதல்ல ஃபார்முலா இது பண்ணிக்கோ. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாமே அது எல்லாத்தையும் போட்டு இது ஏன்னா நம்ம ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் என்னது, ஒரு செயலை வந்து நம்ம ஒரு நிறுவனத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் தான். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செல்லிங்லாம் அதில் வந்துடும். அப்போ இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணி பார்த்தா 1,40,000 வந்து ஆஃப்டர் டாக்ஸ், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஆஃப்டர் டாக்ஸ் அவங்க விட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் போட்டுக்குங்க. புரியுதுங்களா? அப்போ 1,40,000 டிவைடட் பை த 3,50,000 ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டூ 100 40% கிடச்சிரும். வெரி குட். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த சம் பாரு. 17th சம்மில் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கேட்டிருக்கான். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். நீ கிராஸ் ப்ராஃபிட்கான ஃபார்முலா கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டூ 100ல் போட்டுரு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் ரேஷியோவில் இப்போ பார்த்தா மாதிரி நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் போட்டு அந்த சம் போட்டு
புரிஞ்சுதா? இப்போ இந்த 18th சம் பாரு, இதில் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ போடணும், நெட் ப்ராஃபிட் ரேஷியோ போடணும், ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ போடணும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ போடணும். இது 4மே நீங்கள் போட்டு போட வேண்டியது தான். இது ஒரு முறை நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா இது உனக்கு புரிஞ்சிடும். இப்போ கடைசியாக ஒரு கான்செப்ட் இதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல், இது வந்து இட் ஷோஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் டு கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அண்ட் லாங் டர்ம் டெஸ். திஸ் ரேஷியோ மெஷர்ஸ் த ஹவு எஃபிஷியன்ஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன் த யூஸ்ட் இன் த பிஸ்னஸ். எந்த அளவுக்கு நம்ம போட்ட முதல் வந்து பிஸ்னஸில் ஒழுங்காக யூஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். அங்கே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தோம், இங்கே நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு, எவ்வளோ கேபிட்டல் போட்டாங்க, இன்டூ 100. புரியுதா? இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃப்ரம் ப்ளஸ் நான் கரண்ட் லைபிலிட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ப்ளஸ் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். இது எந்த அளவுக்கு கிரேட்டராக இருக்கோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் இங்கே பாரு, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் ஆஃப்டர் அண்ட் டாக்ஸ் இயர் வந்து 25,000 அவனே கொடுத்துட்ருக்கான். ஸோ அதை அப்படியே நீ சப்ஸ்டியூட் பண்ண ஃபார்முலாவில் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு தான் நம்ம ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ் ப்ளஸ் லாங் டர்ம் பாரோயிங்ஸ் அது எல்லாமே இதுலேயே இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு தான் ஷேர் கேபிட்டல். அது எவ்வளோ இருக்குது பாரு, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்லேயே இது இங்கே பாருப்பா, இங்கே காட்டு. ஸோ எல்லாரும் பாரு, அந்த சம்மில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு இருக்குல்ல, அதுதான் இது. ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ்ஸ் அண்ட் கேபிட்டல் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லாங் டர்ம் பாரோயிங்ஸ், இது கரண்ட் லைபிலிட்டி தான் நம்ம எடுத்துக்கூடாதுல, அப்போ இதுதான் நான் கரண்ட் லைபிலிட்டி, இதே எடுத்துக்கோ 30,000. அப்போ இங்கே பாரு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணு, 70,000 ப்ளஸ் 25,000 ப்ளஸ் 30,000 1,25,000 உனக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இன்டூ 100 பெறும். டிவிஷன் தெரிஞ்சால் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் இந்த சாப்டர் ஃபுல்லாக போட்டுடலாம். ஸோ இந்த சாப்டரில் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ உனக்கான ஹோம்ஒர்க் நிறைய இருக்கே. ஐயோ ரிமைனிங் மொத்தமே சார் இன்றைக்கே கொடுத்துருவாரேன்னு சொல்லி பயப்படாத, இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சம்மு போடுங்க, முதல்ல கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ போடுங்க. ஸோ நல்லா சம்மு எது போடணுன்றதை நல்லா கிளியராக பார்த்துக்குங்க. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ போடுங்க. இந்த 15th சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம்ல, இது போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இது கொடுக்கலாமா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ல இது இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்ல இந்த சம் 19th சம் போடுங்க. ஸோ இந்த அதுக்கப்புறம் வேறு எந்த சம், ஆப்ரேட்டிங் காஸ்ட், இதெல்லாமே இது எல்லாமே கலந்தா மாதிரி ஒரு சம் இருக்குது பாருங்கள். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, இது எந்த சம்மோட மாடல்? இந்த 4 சம் கொடுக்கலாமா இல்லை 3 சம்? சரி, இந்த சம்மை நான் அப்புறமா டெஸ்ட்டாக கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு. அப்போது நீ 13th, ஏன்னா 2 சப்ஜெக்ட் போடணும் நீங்கள், அதனால் எல்லாருமே போட்டிருக்கணும் நீங்கள். ஸோ 13th சம்மு, 15th சம்மு, 19th சம், 3 சம் தான் நான் உனக்கு கொடுக்குறேன். மீதி இருக்க சம்மை நான் அப்புறமா டெஸ்ட் மாதிரி வச்சுக்கிறேன். இந்த நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து இன்னொரு நாள் அடுத்த கிளாஸில் நாம் டெஸ்ட் மாதிரி கொடுத்துடலாம். நான் ஒரு சின்னதாக இன்னொரு முறை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதில் இருக்க தியரி பார்ட்டெல்லாம் அடுத்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்போ முடிச்சுட்டேன். நாளைக்கான உங்களுக்கான ஹோம்ஒர்க் ஒன்லி 3 சம்ஸ் தான். ஸோ 13th சம்மு, 15th சம்மு, 19th சம்மு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.